Unit 1 Geography Interior of the Earth Evaluation. First choose the correct answer. Knife is made of. Knife na என்னது NIFE. NI na nickel, FE na ferrous. ஸோ அதோட ஃபஸ்ட் ரெண்டு லெட்டரை வச்சு நம்ம எழுதிடலாம். இட் இஸ் நிக்கல் அண்ட் ஃபெரஸ். எர்த்குவேக் அண்ட் வால்கானிக் எரப்ஷன் அக்கர்ஸ் நியர் தி எட்ஜஸ் ஆஃப். இந்த பூகம்பமும் இந்த எரிமலையோட வெடிப்பும் எந்த இடத்துல நடக்கும்னா மவுண்டெயின் அதோட ஓரத்தில் தான் நடக்கும். த மேக்னிடியூட் ஆஃப் அன் எர்த்குவேக் இஸ் மெஷர்ட் பை. ஒரு நிலநடுக்கத்தோட எந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ரிச்சர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. அதை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் சீஸ்மோகிராஃப். த நேரோ பைப் த்ரூ விச் மேக்மா ஃப்ளோ அவுட் இஸ் கால்டு வெண்ட். எது வழியாக அந்த மேக்மா உள்ள இருக்கிற அந்த எரிக்குழம்பு எப்படி வெளியேறுது, இந்த வெளியேறது இடம் பேர் வந்து வெண்ட். டேஸ் வால்கனோ இஸ் நோன் அஸ் லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்ரேனியன் சி. மெடிட்ரேனியன் சீயோட லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறது ஸ்ட்ராம்போலின்ற இடத்த சொல்லுவாங்க வால்கனோ. டேஸ் பெல்ட் இஸ் நோன் அஸ் த ரிங் ஆஃப் ஃபயர். எந்த பெல்ட்டை ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கும் பெசிஃபிக் இந்த ஏரியா. fill in the blanks. The core is separated from the mantle by a boundary called. கோருக்கும் மேண்டிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரிக்கு பேர் வெல்சாட் கட்டன்பெரி டிஸ்கண்டினியூட்டி. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. நிலநடுக்கத்தை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் seismograph. Magma rises to the surface and spreads over the vast area. அந்த எரி குழம்பு அதோட மேல் பரப்புக்கு வந்து மெதுவாக அந்த அதிகமான ஏரியாவில் பரவுறதுக்கு பேர் ஃபிஷர் எரப்ஷன் சொல்லுவோம். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவ் வல்கேனோ, எந்த இடத்துல வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலைகள் இருக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டு சென்ட் ஹெலன்ஸ் யூஎஸ்ஏல இருக்குது. செய்ஸ்மாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப். செய்ஸ்மோ அப்படின்னாலே வந்து எர்த்குவேக்ஸ் பற்றினது. ஸோ செய்ஸ்மாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக்ஸ். சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் எது வித்தியாசமாக இருக்குது? க்ரஸ்ட்டு, கோர், மேண்டில் இதெல்லாம் அதோட அடுக்குகள், பூமியோட அடுக்குகள் சொல்கிறது. மேக்மான்ற அந்த ஏரி குழம்பு வித்தியாசமாக இருக்குது. ஃபோக்கஸ், எபிசென்டர், செய்ஸ்மிக் வேவ்ஸ் இதெல்லாம் நிலநடுக்கம் நடக்கிறது சம்மந்தமானது. வெண்ட்டுன்றது எரி குழம்பு உள்ளது வெளியே வர்ற இடம். உத்தர்கசி, சாமோலி, கொய்னா, கிரக்கட்டோவா. மற்ற மூணும் எர்த்குவேக்கோடு சம்மந்தப்பட்டது. கிரக்கட்டோவா வால்கனோடு சம்மந்தப்பட்டது. லாவா, கேல்ட்ரா, சிலிக்கா, கிராட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்றது பூமியோட சர்ஃபேஸ் சம்மந்தப்பட்டது, மற்றதெல்லாம் வால்கனோ சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ராம்போலி, ஹெலன்ஸ், ஹவாய், ஃபுஜியாமா. ஸோ ஸ்ட்ராம்போலி, ஹெலன்ஸ், ஹவாய்னா உங்களுக்கு வால்கனோ சம்மந்தப்பட்டது, ஃபுஜியானோ எர்த்குவேக் சம்மந்தப்பட்டது. இப்போ பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். எர்த்குவேக். எர்த்குவேக்குன்றது என்னது? சடன் மூமெண்ட், திடீர்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூமெண்ட்டை தான் எர்த்குவேக் சொல்லுவோம். ரெண்டாவது சீமா. சீமானா அந்த எஸ்ஐனா சிலிக்கா, எம்ஏனா மெக்னீஷியம். சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ன்றது வேர்ல்டு வல்கனோஸ். சுனாமி. சுனாமின்றது ஒரு ஜப்பானீஸ் டேம். மவுண்ட் கென்யா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அசர்ஷன், ரீசன். The structure of earth may be compared to that of an apple. ஒரு பூமியோட வடிவமைப்பு வந்து ஆப்பிளோட வடிவமைப்புக்கு ஒப்பிட்டு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சரின்னு பார்த்துருக்கோம். The interior of the earth consists of crust, mantle and core. இன்டீரியர் ஆஃப் பூமியோட உள்பகுதியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர், 3 அடுக்கு இருக்குல்ல. இப்போ என்னென்னா ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். ஏயும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஏன்றது ஆரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரெண்டாவது செஷன். த பெசிஃபிக் ஓஷன் இன்க்ளூட்ஸ் 2/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வல்கனோஸ். இந்த பெசிஃபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா 3/2 பகுதி எரிமலைகள் இருக்குது. த பவுண்டரி அலாங் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் த பெசிஃபிக் ஓஷன் இஸ் நோன் அஸ் த பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏயும் ஆரும் கரெக்டு, அதாவது அசஸனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர், அது சொல்கிற காரணம் அதுக்கு சரியாக இருக்குது. நேம் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். பூமியோட மேலாப்பில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் க்ரஸ்ட்னு சொல்லுவோம். வாட் இஸ் சியால்? சியால்னா என்னது? எஸ்ஐனா சிலிக்கா, ஏஎல்னா அலுமினா. சிலிக்கா அண்ட் அலுமினா. நேம் த மூமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்ஸ் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ். பூமியோட அந்த லித்தோஸ்பெரிக் பிளேட்டில் ஏற்படக்கூடிய
அந்த நகழ்வுகள் என்ன சொல்லுவோன்னா டெக்டானிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். டெக்டானிக் மூமெண்ட்ஸ். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ, அதாவது அழிஞ்சு போன, அதாவது ஆக்டிவாக இல்லாத ஒரு வல்கனோக்கு என்ன சொல்கிறோன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்கா. இங்கெல்லாம் எரிமலைகள் இருந்திருக்கு, ஆனால் ஆக்டிவாக இல்லை, எப்போயுமே ஆக்டிவாக இனிமேல் இருக்காது. மவுண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆன்சர் த ஃபாலோயிங் briefly. வாட் இஸ் மேண்டில்? மேண்டில்னா என்னது? த நெக்ஸ்ட் லேயர் beneath the crust is called the mantle. வெளிப்பகுதியில் இருக்கிறது crust இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க லேயர் பேர் தான் மேண்டில். ரைட் அ நோட் ஆன் த கோர் ஆஃப் த எர்த். கோருன்றது என்னது? த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு கோர். அந்த 3 அடுக்கில் சொன்னது crust, அடுத்து மேண்டில், அதுக்குள்ளே இருக்கிறது தான் கோர். அதான் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு கோர். இட் இஸ் ஆல்சோ known as பாரிஸ்பியர். அதுக்கு இன்னொரு பேர் பாரிஸ்பியர். டிஃபைன் earthquake. நிலநடுக்கம்னா என்ன? பூகம்பம்னா என்ன? A sudden movement of a portion of the earth's crust which produces shaking or trembling is known as earthquake. பூமியோட மேல் பகுதி, அதாவது அந்த கிரஸ்ட்னு சொல்கிற அந்த ஏரியாவில் திடீர்னு ஒரு மூமெண்ட்டு, அதனால என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய திடீர்னு ஒரு ஷேக், நடுக்கம் அந்த மாதிரி ஏற்படுச்சுன்னா அதுக்கு பேர் எர்த்குவேக் சொல்லுவோம். வாட் இஸ் a seismograph? seismographனா என்ன? The earthquake waves are recorded by an instrument known as seismograph. இந்த நிலநடுக்கத்தை பதிவு செய்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி தான் என்னது? seismograph. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. What is a volcano? எரிமலைன்னா என்ன? A volcano is a vent or an opening in the earth's crust through which hot magma erupts from deep below the surface. வல்கனோ ஒரு எரிமலைன்னா என்ன? பூமியோட அந்த கிரஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துவாரமாகவோ இல்லை ஒரு ஓப்பனிங்காகவோ இருக்குது. அது வழியாக பூமியோட அந்த கோர் பகுதி சொன்னோம்னா அந்த கோரில் இருக்கக்கூடிய ஹாட் மேக்மா, அந்த எரி குழம்பு, அது வெளிப்படுது. நேம் த 3 types ஆஃப் வால்கனோஸ் பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ். வடிவமைப்பை வச்சு 3 விதமான எரிமலைகள் என்னென்ன? ஒன்று ஷீல்டு வால்கனோ, இன்னொன்று சிண்டர்கோன் வால்கனோ, இன்னொன்று காம்போசிட் வால்கனோ. கிவ் ரீசன். No one has been able to take sample from the interior of earth. பூமியோட உள்பகுதிக்கு சென்று அதோட மாதிரிகள் எடுக்க முடியல. என்ன காரணம்? இட் ஹாஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்ப அதிகமான வெப்பநிலையாக இருக்குது, அதே மாதிரி அழுத்தமும் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. த காண்டினென்ட் crust இஸ் லெஸ் டென்ஸ் தென் த ஓஷனிக் crust. அதாவது பூமியோட நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மேல் பகுதி கடல் மட்டத்தில் இந்த ஓஷனிக் crust இருக்குல்ல, அதோட மேல் பகுதியோட கம்மின்னு சொல்கிறோம். என்ன காரணம்? த கான்டினென்டல் crust இஸ் காம்போஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் கிரானைட். இந்த காம்போசிட் crustன்னு சொல்லக்கூடிய பூமி பரப்புகளில் இருக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் கிரானைட்டால் உருவாகியிருக்கு. த ஓஷனிக் crust இஸ் கம்போஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் பாசல்ட் ராக். இந்த பாசல்ட் ராக்ன்றது கிரானைட்டோட ஹெவியாக இருக்கும், அதனால தான். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் Sial and Sima. Sialna, it has the main mineral constituents. It has the main mineral constituents are silica and alumina. Sialna, silica, alumina. Simana, it has the main mineral constituents are silica and magnesium. So it is collectively called Sial. It is therefore called Sima. Shield volcano and composite volcano. Shield volcano, it is formed by quiet eruption of lava with a low silica content. ஷீல்டு வல்கனோவை பொறுத்த வரைக்கும் மெதுவாக அந்த எரிக்குழம்பு வெளியேறும், அதோட சிலிக்கா கான்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே இது காம்போசிட்டில் இட் இஸ் மேட் ஆஃப் ஆல்டர்னேட் லேயர்ஸ் ஆஃப் லாவா, சிண்டர் அண்ட் ஆஷ். இதில் எதுவால் உருவாயிருக்கு? ஒரு லேயரில் லாவா இருக்கும், இன்னொரு லேயரில் அந்த சிண்டர்ன்ற ஒரு மெல்லிய பாறைகள் இருக்கும், அடுத்து சாம்பல் இருக்கும். திஸ் வால்கனோ ஹாஸ் அ ஒயிட் பேஸ் அண்ட் அ கோன் வித் ஜென்டில் ஸ்லோப்ஸ். இதோட அடிப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஒரு கோனில் வந்து சின்ன சரிவகங்கள் இருக்கும். எடுத்துக்காட்டு ஹவாய் ஐலாண்ட். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஸ்ட்ராட்டோ வல்கனோ. இதுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ராட்டோ வல்கனோ சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா சென்ட் ஹெலன்ஸ்ன்றது சொல்லலாம். ஆக்டிவ் வல்கனோ அண்ட் டார்மண்ட் வல்கனோ. ஆக்டிவ் வல்கனோ தே எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி எரிக்குழம்பு வெளியேறிக்கிட்டு இருக்கும். டார்மண்ட் வல்கனோ தே ஹாவ் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். அது பல வருஷங்களுக்கு அமைதியாக இருக்கும், ஆனால் எப்போ வேணாலும் ஆக்டிவ் ஆகலாம். There are 600 active volcanoes in the world. Most of the active volcanoes lie in the Pacific ring of fire belt which lies along the Pacific coast. உலகத்தில் 600 ஆக்டிவான வல்கனோ இருக்குது,
அதில் பெரும்பாலானது எங்கே இருக்குன்னா பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட்டில் இருக்குது. அது வந்து பெசிபிக் கடற்கரையில் இருக்குது. இட் இஸ் டோர்மண்ட் வால்கனோ. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்லீப்பிங் வால்கனோ. எக்ஸாம்பிள், மௌனா லாவா இன் ஹவாய் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மௌனா லாவான்றது தான் உலகத்திலேயே ஆக்டிவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலை. மவுண்ட் ஃபுஜியாமா இன் ஜப்பான். இது டார்மண்ட், அமைதியாக இருக்கிறது. ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன் எர்த்குவேக். பூகம்பத்தோட பாதிப்புகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எழுதுங்க. எர்த்குவேக் மே காஸ் சேஞ்சஸ் இன் எர்த் சர்ஃபேஸ். நிலநடுக்கம் என்ன பண்ணும், பூமியோட மேற்பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும். வைப்ரேஷன் ஆஃப்டர் செட் லேண்ட் ஸ்லைட்ஸ் இன் மவுண்டைன் ரீஜன்ஸ். மலைப்பகுதிகளில் இந்த நிலச்சரிவுகளுக்கு அப்புறம் ஒரு அதிர்வுகள் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் விச் கொலாப்ஸ்ட் வேர் ஆஃப் மட் அண்ட் பிரிக்ஸ் ஆர் ப்ரூவ் டு பி டெத் ட்ராப்ஸ். களிமண் மற்றும் செங்கல் இந்த மாதிரி போட்டு கட்டின வீடுகள்லாம் அந்த மாதிரி திடீர்னு ஆடும்போது இங்கே உள்ளக்க இருக்கிறவங்க மாட்டிக்கிறவங்க, இறந்து போகிறதுக்கான ஒரு டெத் ட்ராப்பாகவே இருக்கும். ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர் அரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அண்ட் ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர். இதில் நெருப்பு பற்றிக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது, அது பெரிய அளவு ஆபத்து ஏற்படுத்தும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம்னால் உங்களுக்கு தண்ணி, டாய்லெட் அந்த இதெல்லாம் போகிறது எல்லாமே வந்து ஒரு பைப் லைனில் வச்சுருப்பாங்க. எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி எல்லாமே உடஞ்சி போயிடும். த ஃப்ளட்ஸ் அண்ட் வேவ்ஸ் காஸ் கிரேட் லாஸ் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி வெள்ளங்களும் சுனாமிகளும் வந்து பெரிய அளவில் நிறைய உயிரில் எடுத்துகிட்டு போயிடும். ரெண்டாவது, டிஸ்கிரைப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் ஆன் த எரப்ஷன்ஸ். அது எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்ற பொறுத்து அதை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபை, வகைப்படுத்துதல். 1 ஆக்டிவ் வல்கனோஸ், 2 டோர்மண்ட் வல்கனோஸ், 3 எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். ஆக்டிவ் வல்கனோ என்ன, தே எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி வெளியேறும். மோஸ்ட் ஆஃப் தம் லை இன் த பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட் விச் லைஸ் அலாங் த பெசிபிக் கோஸ்ட். இதில் பெரும்பாலானது எங்கே இருக்குன்னா பெசிபிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட்டில் இருக்குது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் மௌனா லோவா இன் ஹவாய். ரெண்டாவது டார்மண்ட் வல்கனோஸ். டார்மண்ட் வல்கனோஸ்னா தே ஹாவ் ஷோன் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். அது ஆக்டிவிட்டிக்கான எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் பல வருஷம் அமைதியாக இருக்கும், ஆனால் எப்போ வேணாலும் ஆக்டிவ் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபுஜியாமா இன் ஜப்பான். எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். த டாப் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ மவுண்டன்ஸ் ஹேவ் பீன் எரோடட். அந்த அழிந்த நிலையில் இருக்கக்கூடிய எரிமலைகளில் அதோட மேல் பகுதி மொத்தமாகவே செதஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் கிளிமஞ்சாரோ இன் ஆஃப்ரிக்கா. தேர்டு, நேம் த 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வல்கானிக் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஒன். எந்தெந்த இடத்துல வந்து அதிகமாக இந்த வல்கானிக் ஆக்டிவிட்டி, இந்த எரிமலைகளோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு. 1 த சர்க்கம் பெசிபிக் பெல்ட், 2 த மிட் கான்டினென்டல் பெல்ட், 3 மிட் அட்லாண்டிக் பெல்ட். இந்த சர்க்கம் பெசிபிக் பெல்ட்டில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சர்க்கம் பெசிபிக் பெல்ட் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த வல்கானிக் ஜோன் ஆஃப் த கன்வர்ஜென்ட் ஓஷானிக் பிளேட் பவுண்டரி. இந்த இது ஓஷானிக் நம்ம சொன்னோம்ல, கான்டினென்டல் பிளேட், ஓஷன் பிளேட்டு சொல்கிறதுல இல்லை ஓஷானிக் பிளேட்டில் இருக்கக்கூடியது. இட் இன்க்ளூட்ஸ் த வல்கனோஸ் ஆஃப் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டட் ஏரியாஸ் ஆஃப் பசிபிக் ஓஷன். இது பசிபிக் ஓஷனோட கிழக்கு கடற்கரை மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடியது. திஸ் ஜோன் இஸ் பாப்புலர்லி டேர்ம்ட் அஸ் த பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பகுதியை நம்ம எப்படி இப்போ சொல்கிறாங்கன்னா பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஃபயர்னா என்ன, தீ. இட் இன்க்ளூட்ஸ் 2/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வல்கனோஸ். உலகத்தில் 3/2 பகுதி எரிமலைகள் இங்கே தான் இருக்குது. ஹாட். த எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் வெரி ஹாட். ஒய்? பூமியோட உள்பகுதி ரொம்ப சூடாக இருக்குது. என்ன காரணம்? ரேடியோ ஆக்டிவிட்டி வித்தின் த கோர் டியூ டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசல்ட்ஸ் இன் ஜென்ரேஷன் ஆஃப் ஹீட். நியூக்ளியர் ஃபியூஷன் இதெல்லாம் வந்து சயின்ஸ் டேர்ம்ஸில் படிப்பீங்க. அணு சிதைவு, இதனால் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாகி அதனால் அதிகபட்ச ஹீட்டு வெளியேறுது. The weight of the overlying materials exerts great pressure on the core resulting into high temperature. அது மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் வந்து அதிகமான ஒரு அழுத்தத்தை உருவாக்கி அதனால் டெம்பரேச்சர் அதிகமாக்குது. ஆர் வல்கன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ எரிமலையில் இருக்கிறது அழிவுக்கா
இல்லை உருவாக்குறதுக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. வல்கனோஸை பொறுத்த வரைக்கும் யார் போத் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். வல்கனோ யூஸ் பண்ணி அழிக்கவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலாம். தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிகாஸ் கூல்டு லாவா இஸ் குட் ஃபார் த சாயில். அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த எரிக்குழம்பு சூடு தணிஞ்சு கூலானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பூமிக்கு நல்லது, பூமி மண்ணுக்கு நல்லது. Volcanoes are destructive because the lava can start fires and burn things like houses, trees and people. அழிவு எப்படின்னா, இதிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தீ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், மக்கள், வீடு எல்லாத்தையுமே எரிக்கக்கூடியது. How does volcano make an island? எப்படி தீவுகளில் எரிமலைகள் உருவாகுதுன்னு. Volcanoes can also form in the middle of a plate where magma rises upward until it erupts on the sea floor. That is called hotspot. நம்ம இந்த பிளேட் சொல்கிறோம்னா, இந்த பூமி அடுக்கடுக்காக இருக்குன்னு, அங்கே நடுவில் அந்த மேக்மா வந்து எங்கே வேணாலும் வெளியேறலாம். அந்த வெளியேற இடத்துக்கு பேர் வந்து ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறது. The Hawaiian Islands were formed by such hotspot occurring in the middle of the Pacific plate. இந்த பெசிபிக் பிளேட்டோட நடுவில் வந்து இருக்கக்கூடியதான் இந்த ஹவாய் ஐலாண்ட். அங்கே இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் மூலமாக உருவாகுது. இதோட முடிச்சுக்கலாம்.